அவர் என்ன பண்ணுவார், சுப்பையா நாயுடு யூஸ்வலாக எல்லா பிக்சர்லேயும் ரெவெண்ட் பாட்டு கொடுப்பார். கஞ்சன், ஸ்ரீமுருகன், அப்போல்லாம் எம்ஜிஆர் மாதம் அங்கே ஜூப்டரில், வித்யாவதி, வேலைக்காரி, என்னென்ன படங்கள் எடுக்கிறாங்களோ அதிலெல்லாம் 2 பாட்டு நான் கம்போஸ் பண்ணி கொடுத்துருவேன் அவர் பேரில். ஓரளவு அங்கே எல்லாம் செட்டில் ஆகி போச்சு, அங்கே லீஸ் முடிஞ்சு போச்சு. திருப்பி மெட்ராஸ்க்கு வர்றாங்க ஜூப்டர் இருக்கும்போது எல்லாருக்கும் நோட்டீஸ் 3 மாதம் சம்பளத்தோட, ஈவன் நான் உள்பட. நான், கோபாலகிருஷ்ணன், ஜி.கே. வெங்கடேஷ் எல்லா மியூசிஷியனுக்கும் உட்பட 3 மாதம் நோட்டீஸ் சம்பளத்தை கொடுத்து செட்டில் பண்ணாங்க. சரி, கோயம்புத்தூரில் இன்சிடெண்ட் இது. சரி, எங்கேயும் இல்லை, இனி நான் ரயில்வே பிளாட்ஃபார்ம் மூட்டை தூக்க தான் போகணும், வேறு எந்த கதியும் இல்லைன்னு உட்காந்து அழுதுட்டுருக்கேன். சுப்பையா நாயுடு வந்தார், நேராக கொண்டு போய் முதலாளிகிட்ட தள்ளினார். இப்போ ஓடுற படங்களில் பாட்டு போட்டிருக்கானே அது சுப்பையா இல்லை, எந்தெந்த பாட்டு ஹிட்டாச்சோ இந்த பையன் போட்டது அப்படின்னு அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் சொன்னார். இட்ஸ் அ கிரேட் மேன். அவரை என்னுடைய வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாமல், அவர் நான் நல்லா வந்ததுக்கப்புறம் என் குருநாதர் இறந்து போயிட்டார். குரு மரியாதை எம்ஜிஆரையும் சிவாஜியும் ஒரே ஸ்டேஜில் வச்சு கச்சேரியெல்லாம் பண்ணி அவங்களுக்கு பண முடிப்பு கொடுத்து, அவர் இறக்கும்போதும் அவர் கொல்லி வச்சேன். நான் அவருடைய ஒய்ஃபையும் சாகிற வரைக்கும் நான் காப்பாற்றி கொல்லி வச்சேன். அந்த நன்றி கடனை செஞ்சேன்.